நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியானது. ஆனால் இந்த செய்தி கண்டவுடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தமிழகம் முழுவதும் தற்பொழுது ஓட்டு மிஷினில் பல வேலைகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே இவிஎம் மிஷின் வைத்திருந்த கல்லூரிகளில் தற்பொழுது சிசிடிவி கேமரா ஒர்க் செய்யவில்லை என்ற தகவலும் தற்பொழுது உடனுக்குடன் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் நேற்று முன்தினம் வெளியாகவில்லை என்று விழுப்புரம் மாவட்டத்தில் செய்திகள் கலெக்டர் அவர்கள் மூலமாக நாம் அறிவோம். தற்பொழுது இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்களை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் ஆட்சியை கைப்பற்றியது. அதுவும் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அதிமுக இழந்ததன் காரணமாகத்தான் என்ற அறிவிப்பும் வெளியானது. ஆனால் இந்த முறை திமுக கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை சம்பவம் மற்றும் போதைப் பொருட்கள், குட்கா போன்றவை தமிழகத்தில் அதிகமாக நடைபெற்றதாகவும் 3 ஆண்டுகளில் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத காரணத்தினாலும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தியிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு சரியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதலில் 72.1% வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் அதற்கு பிறகு மாற்றி மாறி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதத்தை மாற்றி கூறியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரத்தில் ஒரு நாள் முழுவதும் சிசிடிவி கேமரா பயன்படவில்லை என்று கலெக்டர் அறிவுறுத்தியது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் இதே நிலைமைதான் ஏற்படுகிறதா, திமுக தங்களது வேலைகளை காட்டிவிட்டதா, கடைசி நேரத்தில் பாஜகவின் மீது பழியை போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறதா என்ற சந்தேகமும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். மேலும் சிசிடிவி கேமரா சரியில்லை என்றால் உடனடியாக ஏற்கனவே சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் ரூமில் வைக்க வேண்டும். ஆனால் எதற்காக சரிபார்க்கப்படுவதற்கு முன்பாக ரூமே வைத்தார்கள் இவிஎம் மிஷின் என்ற கேள்வியும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் பொழுது ஓட்டு சதவீதத்தில் வித்தியாசம் என்றால் மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்றால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க. தற்பொழுது நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி யார் வெற்றியடைவார் என்ற கருத்தையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.